இருந்தால் ஆலயத்திலிருந்து வெளியேறும் என்றான். இயேசு சொன்னார், உன்னுடைய தேவனை கர்த்தரை தூண்ட முடியாது. எனவே சரி, நான் நிச்சயமாக உங்கள் முன்னால் இந்த அற்புதத்தை செய்து காட்டுகிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தரை தூண்டியவனாவேன். என் நண்பர் ஹேரி ரென்க்ளிஃப் அச்சோதனை மேற்கொள்வதாக சொன்னார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு சென்றார். ஆனால் இது வித்தியாசமான சூழ்நிலை. நான் கர்த்தரை தூண்ட மாட்டேன். தேங்க்யூ டாக்டர் கேம்பிள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீர் நாயக்கிடம் பின்பக்கம் இருக்கும் சகோதரிகளிடமிருந்து. யார் அங்க உட்கார்ந்திருக்காங்களா? பின்பக்கம் இருக்கும் மைக்கில் இருந்து. பின்னாடி உட்கார்ந்திருக்கிற லேடிஸ் டாக்டர் நாய்க்கிடம் கேள்வி கேட்கலாம். சரி, என்னுடைய கேள்வி டாக்டர் ஜாகீர் நாய்க்கு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக விளக்க இப்போது முற்பட்டிருக்கிறார்கள். தண்ணீரை உதாரணமாக காட்டுகிறார்கள். இதில் 3 நிலைப்பாடுகள்: திடம், திரவம், வாயு. அதாவது பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. அது போன்றே ஒரே கடவுள், அதுவே திருத்துவ கடவுள், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இது விஞ்ஞான ரீதியாக எப்படி சரியாகும்? பதில் சொல்வதற்கு முன்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனை தூண்டக்கூடாது, தேவனை சோதிக்கக்கூடாது. இங்கு நாம் தேவனை சோதிக்கவில்லை, மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவனை சோதிக்கக்கூடாது, இங்கு மனிதர்களை தான் சோதிக்கிறோம். தேவன் வாக்களிக்கிறார், உண்மையான விசுவாசி கொடிய விஷத்தை பருகினாலும் மரணமடைய மாட்டான் என்று. அவன் அந்நிய பாஷைகளில் பேசுவான் என்று. தேவன் சரியானவர் என்று தெரியும், அவரை சோதிக்கவில்லை. எல்லா விசுவாசிகளும் பேசுவதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் விசுவாசியா இல்லையா என்று சோதிக்கிறோம். இப்பொழுது சகோதரியின் கேள்விக்கு வருவோம். அதாவது திருத்துவ கோட்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திட சிலர் முயற்சிக்கிறார்கள். தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கக்கூடும் அல்லவா? திடம், திரவம், வாயு. பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி போல. அது போன்றே தேவனுக்கும் 3 அம்சங்கள் உண்டு: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? விஞ்ஞான பூர்வமாக இது சரியா? தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். திடமாக, திரவமாக, வாயுவாக, பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதுவும் தெரியும், தண்ணீரின் சேர்மானங்கள் அப்படியே இருக்கும். H2O, 2 அணு ஹைட்ரோஜன், 1 அணு ஆக்சிஜன். இது ரசாயன விளக்கம். இந்த சேர்மானங்கள் அப்படியே இருக்கும், உருவங்கள் மற்றும் மாறிவிடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது திருத்துவத்தை பற்றி பார்ப்போம். திருத்துவம் என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. உருவம் மாறும் என்கிறார்கள். ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சேர்மானங்கள் மாறுமா? தேவனும் பரிசுத்த ஆவியும் ஆவி சார்ந்தவை. மனித இனத்தவர் தசை எலும்புகள் கொண்டு உருவாக்கப்பட்டவர். அவை ஒன்றல்ல. மனிதன் உயிர் வாழ சாப்பிட வேண்டும், தேவன் உயிர் வாழ சாப்பிட தேவையில்லை. அவர்கள் ஒன்றல்ல. இதற்கு இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சியாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 36 39 வரை இயேசு சொல்கிறார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்றார். என்னை தொட்டு பாருங்கள் என்றார். ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதென்றார். தன் கைகளை காட்டினார். அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். மேலும் அவர் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் பொரித்த மீனையும் தென்கூட்டு துணிக்கையையும் கொடுத்தார்கள். அதை அவர் புசித்தார். எதை நிரூபிக்க? தான் தேவன் என்றார். தான் தேவன் இல்லை என்று நிரூபிக்க. அதை அவர் சாப்பிட்டார். அவருக்கு மாமிசமும் எலும்பும் இருந்தது. ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இருக்காது. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதாவது இந்த ஒருங்கிணைந்த திருத்துவமானது எல்லாம் வல்ல இறைவன் ஆக முடியாது என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபணமாகிறது. மேலும் திருத்துவம் என்ற கோட்பாடு, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் குரானில் உள்ளது. திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 171 இறைவன் மூவர் என்று சொல்லாதீர்கள், அப்படி சொல்வதை விட்டுவிடுங்கள், அதுவே நல்லது. மேலும் திருத்துவம் பற்றி சூரா அல் மைதா அத்தியாயம் 5 வசனம் 73 சொல்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன் தான் என்று கூறுபவர்கள் நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அதனால் தான் திருத்துவ கோட்பாடு பைபிளில் இல்லை. திருத்துவத்திற்கு மிக அருகாமையில் வருகின்ற ஒரு வசனம் 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கிறது, பரலோகத்தில் சாட்சியாயிருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒருவரே. ஆனால் இதன் மெய்த்தன்மை பற்றி 32 பேரறிஞர்கள் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள், மிக திறமையானவர்கள், 50 வெவ்வேறு திருச்சபைகளின் ஆதரவை பெற்றிருந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமானது, அதாவது
முதலாம் யோவான் அதிகாரம் 5:7 இது திணிக்கப்பட்ட, புனைக்கப்பட்ட, இட்டுக்கட்டப்பட்ட, பைபிளிலிருந்து விலக்கப்பட்ட வசனமாகும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தான் தேவன் என்று சொல்லவே இல்லை. நான் தான் தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒட்டுமொத்த பைபிளிலும் ஒரு வசனம் கூட இல்லை. நான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14:28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10:29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாய் இருக்கிறது. என் சித்தத்தை அல்ல, இறைவனின் சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்பவர் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு முழுமையாக அடிபணிபவன். என்னுடைய சித்தம் அல்ல, தேவனின் சித்தம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம். மேலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் இறை தூதர்களில் வலிமையான தூதராக இருந்தார். நாங்கள் நம்புகிறோம். ஆண் தொடர்பு இல்லாமலே அவர் பிறந்தார் என்ற அற்புதத்தை நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று நம்புகிறோம். இறைவனின் அனுமதியோடு குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம். இறைவனின் ஒரு மகத்துவம் மிக்க இறை தூதர் என்று அவரை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர் தேவன் அல்ல, திருத்துவத்தின் அம்சமும் அல்ல. சொல்ல போனால் திருத்துவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் ஒருவனே, இரண்டாவது இல்லை. அடுத்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள். நான் ஏற்கனவே கூறியது போல் பெண்கள் வரிசையிலே நிற்க வேண்டும். அப்படி நிற்கவில்லை என்றால் கேள்விகள் கேட்பது தாமதமாகிவிடும். யாரும் தவறாக எண்ண வேண்டாம். பேச்சாளர்களின் பெயரை ஏற்கனவே நாங்கள் மைக்கில் ஒட்டி இருக்கிறோம். சரி, தாய்மார்கள் விரும்பினால் முன்னால் உள்ள மைக்கையே பயன்படுத்திக் கொள்ளட்டும். அரங்கம் நிறைந்து வழிவதால் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து இப்பொழுது ஒரு கேள்வியை டாக்டர் கேம்பலிடம் கேட்க அனுமதி தருகிறோம். பிறகு ஜாகீர் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் சகோதரர்கள் இனி பின்னால் உள்ள மைக்கை பயன்படுத்திக் கொள்ளவும். அதேபோல் சகோதரிகள் முன்னால் உள்ள மைக்கை டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கும் பின்னால் இருக்கும் மைக்கு டாக்டர் ஜாகீருக்கும். அங்கு இருப்பவர்கள் ஜாகீரிடம் கேள்வி கேட்கத்தானே? சரி, இங்கு நிற்பவர்கள் கேம்பலிடம் கேள்வி கேட்கத்தானே? சரி, நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒழுங்குமுறையை நீங்கள் மாற்றி அமைத்து விட்டீர்கள். பரவாயில்லை, உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். தயவு செய்து ஒத்துழையுங்கள். அடுத்த கேள்வி டாக்டர் கேம்பலுக்குரியது. இந்த பைக்கில் இருந்து. நன்றி. சொல்லுங்கள் சகோதரரை. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். மனித இனம் அனைத்துக்குமான ஒரே இறைவனுக்கே புகழ் அனைத்தும். ஒரு அறிவுபூர்வமான உரையாடல். மனித இனம் சம்பந்தப்பட்ட அனைத்து மனிதனுக்குரிய ஒரு மகத்தான தலைப்பில் ஒரு அருமையான விவாதம் இங்கு நடைபெற்றிருக்கிறது. அதை கேட்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கு குழுமி இருக்கின்றோம். கேள்வியை தெளிவா கேளுங்க. சரி, பிஸ்மில்லா. சரி, பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். இதுதான் கேள்வி. இன்று இரவு நாம் பயன் பெறுவதற்காகவே கூடியிருக்கின்றோம். ஆகவே நான் டாக்டர் கேம்பல் மற்றும் அவருடைய கிறிஸ்தவ நண்பர்களை நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். இந்த இரவு உங்கள் இதயங்களில் ஏதேனும் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா, அல்லது சிறு ஒளியாவது உங்களுக்கு தென்பட்டு அதன் விளைவாக இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருக்கிறீர்களா? தேங்க்யூ. நன்றி. அதாவது கடைசி கேள்வியே உங்களுக்கு பதிலாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இயேசு தன்னை தேவன் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை என்று டாக்டர் நாயக் சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 14:61 வருவதை பாருங்கள். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதாவது, நீர்தானே தேவனின் குமாரனாகிய கிறிஸ்து என்று கேட்டான். அதற்கு இயேசு சொல்கிறார், நானேதான். நானே தேவனின் குமாரன் என்று சொல்லிவிட்டாரே. மேலும் தான் தெய்வீகமுடையவன் என்று சொல்கிறாரே. மேலும் பைபிள் தெளிவாகவே பேசுகிறது. டாக்டர் நாயக் தன் வாதத்திற்கு சாதகமான இயேசுவின் மனித வடிவம் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வேறு வசனங்களும் உண்டு. இதோ இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றே. மேலும் பாருங்கள், ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடம் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. அதோடு தேவனே மாமிசமாகி நம் மத்தியில் வாழ்ந்தார். இயேசுவின் ஞான ஸ்நானத்தில் பிதா பேசுகிறார், இதுவே என்னுடைய பாசத்திற்குரிய குமாரன். இயேசு அங்கே இருந்தார். பரிசுத்த ஆவி இறங்கியது.
பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இவற்றையெல்லாம் நம்மால் மறக்கவே முடியாது. அது மட்டுமல்லாமல் இப்போது என்னுடைய நண்பர் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை இன்னும் கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் இன்னும் என்ன நினைக்கிறேன் என்றால், முகம்மது வருவதற்கு